Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். ஒரு நேர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, தொண்டை வலி அடிக்கடி இருக்குது, அந்த எச்சில் முழுங்கும் பொழுதும் தொண்டை வலி இருக்கின்றது, உடலில் ஹீட்டு உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கின்றது. அப்போ அந்த தொண்டை வலி இருக்கும் பொழுது நம்ம மற்ற கடமைகள் நம்ம செய்யும் பொழுது ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும் பொழுது நமக்கு அதில் தான் மனசில் ஈக்கின்றது. அப்போ அந்த தொண்டை வலி வராமல் இருப்பதற்கும் நம்ம ஒரு வாட்டர் சாப்பிடும் பொழுதும் அந்த தொண்டை பகுதிக்குள்ளே அந்த தண்ணி இறங்கும் பொழுது ஒரு பெயின் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடம்பில் வாதம் பித்தம் சிலேத்துமம், இந்த சிலேத்துமம் அப்படிங்கிறது நீரினுடைய தன்மை. அதில் சின்ன வேரியேஷன் ஏற்படும் பொழுது ஒரு லைட்டாக சைனஸ் ஏற்படும், ஒரு லேசாக சளி தன்னுடைய தன்மை அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது நமக்கு தொண்டை வலி ஏற்படுகின்றது. அப்போ அந்த தொண்டை உள்ளுறுப்புகளையும் தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்க செய்யக்கூடிய, லங்ஸ் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்புல பிராண ஆற்றல் நன்றாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தொண்டை வலி இல்லாமல் வாழ முடியும். உடம்புல இம்யூனிட்டி பவர் குறையும் பொழுது நமக்கு அந்த மாதிரி ஏற்படும். அந்த எச்சில் முழுங்கும் பொழுது ஒரு பெயின் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபீவர் வரும். அப்போ நமக்கு உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மையும் கரெக்டாக இருக்கணும். அந்த உஷ்ணத்தன்மை கரெக்டாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியை எடுத்துக்கிடணும். இந்த ஓம்கார மந்திரம் எல்லா வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான அநாகத ஒலி. அது இதயத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் மந்திரம். ஆகையினால்தான் நம்ம இப்போ அந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக 6 முறை ஓம்காரத்தை உச்சரித்து உடல் உள்ளுறுப்புகள் இரத்த நாளங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் 6 முறை ஓம்காரத்தை உச்சரிக்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 5 செகண்ட் ப்ரீத்திங்கில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்போலிருந்து அந்த பிராணன் மேல் நோக்கி வர்றது மாதிரி பாவனை பண்ணி தலைக்கு மேலே வந்து இம்முன்னு சொல்லும் பொழுது அப்படியே அந்த இதயத்தில் அந்த இம்மை முடிக்கிறோம். ஓ அப்படியே மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 6 முறை நிதானமாக இந்த மாதிரி ஓம் உச்சரிச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமயத்தில் கட்டை வர கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் நல்லா 6 முறை ஓம்காரத்தை உச்சரிச்சுட்டு இந்த முதிரை செய்யும் பொழுது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் கழிவுகள், மனக்கழிவுகள் அந்த ஓம்கார மந்திரத்திலேயே நீக்கப்படுகின்றன. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த முத்திரை சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க, 2 கட்டை விரலும் முன்னாடி வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே எடுக்கும் ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே படுக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, அதோட மேத்தில் கட்டை விரல், கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க, 2 கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க, 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கால்களை நீட்டி ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க, 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 2 to 3 செகண்ட். இப்போ வஜ்ராசனத்தில் சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதோட மேத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணாலே போகிறோம். வஜ்ராசனம் மிக நல்ல பலன் தரும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க, 2 கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் கோத்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உசட்டாசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. சுகாசனத்துக்கு வந்து அப்படி திரும்பி உட்காந்து வஜ்ராசனம் எடுக்கோங்க. ஃபஸ்ட்டு வஜ்ராசனம். இப்போ அப்படி முட்டி போட்டு எழுந்துக்கோங்க. ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு காலை பொறுமையாக பிடிங்க. அதேமாதிரி அடுத்த கையினால் அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 10.
பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கையினால் ஒவ்வொரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 முட்டியும் ஒரு 1 ஃபீட் கேப்பில் அகட்டிக்கோங்க. ஒவ்வொரு கையினால் ஒவ்வொரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்கள் அந்த உசட்டாசனம் முயற்சி பண்ண வேண்டாம். இதே ஆப்ரேஷன் பண்ணவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, அவங்களாம் அந்த அதிக எடை உள்ளவங்க அந்த ஆசனம் முயற்சி பண்ண வேண்டாம். முத்திரைகளை மட்டுமே பண்ணுங்கள். இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், உடலில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதவர்கள் நிதானமாக அந்த ஆசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, அந்த மாதிரி எச்சி முழுங்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் வராது. உடலில் உஷ்ணத்துடைய தன்மையும் சமமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.